நல்லா பிறக்கிற உறுப்பை வந்து நம்ம வெட்டிக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பை ஊனமாக்கிறதுக்கு சமம். இந்த பிளாக் ஏலியனை பார்த்தீங்கன்னா பேயோட ஒரு மோசமான மிருகமாக இருப்பார். ஒரு சாதா ஒரு டேட்டூ ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிட்டு நம்ம நாக்கை வெட்டுறோம் அப்படின்றது எவ்வளோ ஒரு அபத்தமான செயல். ஹார்ட்டை போய் வெட்டிக்கிறியா, உள்ளே கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும், உள்ளே போய் ஹார்ட்டை ரெண்டாக பொழந்துக்கிறியா, செத்துருவியா அர்த்தம். இந்த டேட்டூ போடுறது வந்து தப்புலாம் கிடையாது, ஆனால் அந்த டேட்டூ போடுற சென்டரை பாருங்கள். ஏலியன் பாய் ஹரிஹரன் ரீசெண்டாக அவரோட ஃப்ரெண்டுக்கு கூட டங்கை கட் பண்ணி அதை வந்து வீடியோ போட்டார். அது பயங்கரமான வைரலாகவும் ஆச்சு. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஓகே, சமீபமாக பார்த்தோம்னா வந்துட்டு இந்த ஏலியன் பாயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவர் வந்து பின்னாடியே பிரபலமாக அந்த நாக்கெல்லாம் வெட்டி அதுக்கப்புறம் கண்ணிலலாம் வந்து நீல கலர் மைலாம் வச்சு ஒரு டைலாம் போட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாரு. அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய செட் ஆஃப் பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயந்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவருக்கு பண்ணிக்காமல் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணுறாரு. அவரோட டேட்டூ ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிட்டு இன்னொருத்தவங்களோட நாக்கை வந்து வெட்டுறாரு. இன்னொருத்தவங்களையும் ஏலியனாக மாத்திரம் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோ வந்து போட்டிருக்காரு. பண்ணது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம ரெண்டு இதுவாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு செஞ்சுக்கிட்டது, இன்னொருத்தவங்களுக்கு செய்கிறது பற்றி. ஃபஸ்ட்டு அவருக்கு செஞ்சுக்கிறது அப்படின்ற பற்றி பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தாண்டி எவ்வளோ வருஷங்களாக பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து ஒரு 9 மாதம் குழந்தைங்களை வந்து பிரசவத்தில் பெற்று எடுக்கும் போது அந்த குழந்தை வந்து திருப்பி பிறக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பிளந்த உதடோட, பிளந்த வாயோட, இல்லைனா பிளந்த பின்னாடி அந்த பேலட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்தோட பிறக்கும் போது அந்த அம்மா அப்படி கண்ணீர் விட்டு அயறதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். என்ன சார் இது, குழந்தை பிறக்கும் போது பார்த்திங்கன்னா வாய் இல்லாமல் பிறக்குது, வாய் உதடு பிஞ்சு பிறக்குது, உள்ளே இருக்கிற நாக்கு பிஞ்சு பிறக்குது, ரொம்ப மனசே வலிக்குது சார், இதுக்கு இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டனான்ட்டு ஒரு அம்மாவும் அவ்வளோ அழுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஜெனிட்டலாக வந்து சில நேரத்தில் வந்து ஃபார்மேஷன்லாம் ஆகப்படைய விஷயம். அந்த குழந்தைங்கனால பார்த்திங்கன்னா பால் குடிக்க முடியாது, சராசரி குழந்தைங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த முழுங்க முடியாது, சராசரி குழந்தைங்க மாதிரி பேச்சு சரியாக வராது, முழுங்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டங்களை வந்து அந்த குழந்தைங்க அனுபவிக்குது. அதை பார்த்து அந்த தாய்மார்கள் வந்து அப்படியே ஆகிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி மூலிமா, பிளாஸ்டிக் சர்ஜரி மூலிமா எவ்வளோ டாக்டர்ஸ் வந்து இந்த பிஞ்ச உதடுகளை வந்து ஒட்ட வைக்கிறாங்க, அப்புறம் பிஞ்ச நாக்குகளை ஒட்ட வைக்கிறாங்க, பிஞ்ச அந்த பின்னாடி இருக்கிற பகுதிகளை ஒட்ட வச்சு அந்த குழந்தை திருப்பியை வந்து பால் குடிக்க முடியும், அந்த குழந்தை திருப்பியை சாப்பிட முடியும், பேச முடியும், உச்சரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு ரியல் மருத்துவம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து ரியல் மருத்துவமே தவிர இருக்கிற நல்லா பிறக்கிற உறுப்பை வந்து நம்ம வெட்டிக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த உறுப்பை ஊனமாக்கிறதுக்கு சமம். இது வந்து யாருக்குமே அந்த உரிமை வந்து கிடையாது. நல்ல கடவுள் படைச்சு அனுப்புகிற அந்த பொருளை வந்து நம்ம ஊனமாக்குறது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அது ரொம்ப வந்து ஆபத்தானது. இது அதே மாதிரி எந்த விதத்துலேயும் வந்து பலனும் தடாது. இதை வந்து நம்ம வந்து வன்மையாக வந்து கண்டிக்கிறோம். சரி, இது வந்து முதல் கட்ட பார்வை. இப்போ ரெண்டாவது கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு பண்ணதை விட்டாமல் சரி என் உடம்பு சார் நான் என்னமோ வெட்டிட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இவர் இன்னொருத்தவங்களுக்கு போய் வெட்டுறதை வந்து துணிகிறாரு. இப்போ சில பேர் உங்களுக்கு கேள்வி, ஏன் சார் அவங்கள வந்து ஒத்துக்கிட்டு தான் போயிருப்பாங்க இவர்கிட்ட வெட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழலாம். பட் ஆனால் அதுக்கான பதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணும்போது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எம்டி படித்த ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு டிஎன்பி இந்த மாதிரி ஆங்கிள். இப்போ கூட ஒரு பேஷண்ட் ஏதாவது வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும்னா நான் பண்ண மாட்டேன், என் ஃப்ரெண்டு ஜென்ரல் சர்ஜனுக்கு தான் ரெஃபர் பண்ணுறேன். எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி, எம்சிஎஸ் ஜென்ரல் சர்ஜரி இதை மாதிரி பண்ணவங்க தான் வந்துட்டு அந்த அறுவை சிகிச்சைக்கே ட்ரெயின் ஆகிருப்பாங்க. ஸோ அவன் அந்த சர்ஜன்கிட்ட நம்ம அனுப்பும் போது அந்த சர்ஜனும் அவரும் தனியாக பண்ணிக்க மாட்டார், அந்த சர்ஜன் தனியாக சர்ஜரி பண்ண மாட்டார். அந்த சர்ஜன் இன்னொரு கூட ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் வச்சுப்பார், ஆப்ரேஷன் தேட்டரில் இருப்பாங்க, அவருக்கு பேக்கப்பில் அனஸ்தட்டிஸ்ட் இருப்பார் மயக்க ஊசி கொடுக்கறதுக்கு. ஸோ தட் நம்ம ஏதாவது மருந்து அறுவை சிகிச்சை பண்ணும்போது ரத்த லாஸ் ஆச்சுன்னா ரத்தம் ஏற்றுறது, பிபி குறைஞ்சா ஏற்றுறது, ஹார்ட் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறது, காக்கா வலிப்பு வராமல் பார்த்துக்கிறது அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்குது. 2 ஸ்டாஃப் நர்ஸ் கூட அசிஸ்டிங் இருக்காங்க. பேஷண்ட் ஏதாவது கொலாப்ஸ் சொன்னால் உடனே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் ஐசியூ இருக்குது. ஸோ தட் பேஷண்ட்டை உடனே ஷிஃப்ட் பண்ணி நம்ம வென்டிலேட்டரில் போட முடியும். இவ்வளவு தற்காப்போட தான் ஒரு அறுவை சிகிச்சைன்றதே நடக்குது. இவ்வளவு விஷயம் பண்ணுறத, இவ்வளோ தற்காப்பாக பண்ண வேண்டிய ஒரு அறுவை சிகிச்சைன்ற ஒரு விஷயத்தை, ஒரு சர்ஜரின்ற விஷயத்தை ஒரு சாதா ஒரு டேட்டூ ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிட்டு நம்ம நாக்கை வெட்டுறோம் அப்படின்றது எவ்வளோ ஒரு அபத்தமான செயல். அந்த பேஷண்ட் உயிர் போயிடுறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா வந்துட்டு அந்த பையன்கிட்ட, நாக்கோட பிளட் சப்ளை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா, நாக்கில் வந்து எத்தனை பிளட் சப்ளை போகுது, லிங்குலர் ஆர்ட்ரி என்ன, அது எந்தோட பிரான்ச்சு ஏதாவது தெரியுமா, நாக்கில் எத்தனை வந்து நரம்பு நாணங்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா, இல்லைனா நாக்கை வந்து நம்ம வெட்டுறோமே, வெட்டும் போது பார்த்திங்கன்னா வந்து
வந்துட்டு வலிக்கு கொடுக்குற லோக்கல் அனஸ்தீஷியான்னு சொல்லக்கூடிய லிக்னோகைனோட டோஸ் என்னன்னு தெரியுமா? லிக்னோகைன் சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ண முடியுமா? நீ லோக்கல் அனஸ்தீஷியா கொடுக்கும்போது உனக்கு ஹார்ட்டோ இல்லைனா வந்து காக்கா வலிப்போ வந்து அந்த காக்கா வலிப்பையோ அந்த ஹார்ட் அட்டாக்கையோ நாங்கள் மேனேஜ் பண்ண முடியுமா? எதுவுமே தெரியாமல் நீங்கள் போய் இன்னொருத்தவங்களோட நாக்கை வெட்டுறது ஒரு ஸ்டாட்டு ஸ்டுடியோவில் எந்த பேக்கப்பே இல்லாமல் வந்து ஹவு இட் இஸ் வந்து அக்செப்டபிள்னு தெரியல. ஸோ அது வன்மையாக வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம். பார்க்குற மக்களுக்கும் சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காகவோ இல்லைனா ஒரு வியூஸ்க்காகவோ ரீல்ஸ்க்காகவோ நம்மளும் ஃபேமஸ் ஆகணும், இந்த ஏலியன் பாய் பாரு ஒரு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான், நம்மளும் சப்ஸ்கிரைபர்ஸை ஏற்றணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நானும் நாக்கை வெட்டிக்கிறேன் காதை வெட்டிக்கிறேன் நீங்கள் போய் கிளம்புனீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்க நீங்கள் வெட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் உயிரை ஆபத்தாவர்த்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம ஊக்க வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்படி நம்ம ஊக்க வச்சோம் அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு போய் இதெல்லாம் பண்ணும்போது உயிரிழப்புக்கும் வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால தான் நான் இதெல்லாம் மக்கள் அக்கறைக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் தயவு செஞ்சு அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏலியன் பாய் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 10% தான் பாடி மாடிஃபிகேஷனே பண்ணியிருக்காராம். இன்னொரு 80% பாடி மாடிஃபிகேஷன் பண்ண பாக்கி இருக்குது அப்படின்றாரு. இவரோட தலை யார், இவரோட குருநாதர் யாருன்னு கேட்டால் பிளாக் ஏலியன் ஒருத்தர் சொல்கிறாரு. அந்த ஆளோட மூஞ்சை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாழ்க்கையே வெறுத்துருவீங்க. பேய் கூட அழகாக இருக்கும். நம்ம தமிழ் படத்தில் வர பேய், அரண்மனை பேய் எல்லாம் ரொம்ப அழகாக செக்ஸியாக இருக்கும். இந்த பிளாக் ஏலியனை பார்த்தீங்கன்னா பேயோட ஒரு மோசமான மிருகமாக இருப்பார். ஏன்னா அவர் ஒரு வெள்ளைக்காரர் மாதிரி தான். பட் ஆனால் அந்த வெள்ளைக்காரர் வந்து உடம்பு ஃபுல்லாக கருப்பு கலர் டை மொத்தமாக போட்டார். இந்த வடிவேல் ஒரு படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இருந்து பார்த்துறீங்களா, அந்த பிளாக் கலர் இதுலேருந்து இருந்து அந்த மாதிரி ஒரு உடம்பு ஃபுல்லாக டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாக்கை அவர் வெட்டிக்கிட்டார். இந்த மூக்கு இருக்குல்ல, மூக்கை வெட்டிட்டார். டேரெக்டாக எலும்பு தான். 2 காது ஜென்ரலாக இருக்குல்ல, அந்த காதே காணும், காதை ஃபுல்லாக வெட்டிட்டார். அப்புறம் விரல் 5 விரல் இருக்கணும்ல, அதில் 2 விரல் வெட்டிக்கிட்டார். 3 விரல், ஏன்னா ஒரு ஏலியன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உடம்புல என்னென்னலாம் வெட்ட முடியுமோ அந்த மேலே இருக்க உதட வெட்டிட்டார். டேரெக்டாக பல்லு தான் தெரியுது. பார்க்கும் போது அவ்வளோ கொடூரமாக வந்துட்டு கேட்டால் இப்போ வந்து நான் ஒரு 80% முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அந்த பிளாக் ஏலியன் சொல்கிறது. அவரோட சீடர் ஒருத்தங்க இருக்கார்ல, நம்ம தமிழ்நாட்டு ஏலியன். அந்த தமிழ்நாடு ஏலியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒரு 10-15% முடிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நிறைய மாடிஃபிகேஷன் வந்து பாக்கி இருக்குது, காது அவதாரம் மாற்ற போகிறேன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஏதாவது ₹1 பிரோஜனுக்கு இருக்கா? நீ மாடிஃபிகேஷன் பண்ணுற இதை இன்னொருத்தவங்களும் வந்து நான் பண்ண வைக்கணும், எல்லாரும் வாங்க, இதெல்லாம் ஏதாவது ₹1 இது இருக்கா? ஸோ தயவு செஞ்சு நம்ம இந்த என்ன கருத்து சொல்ல வரேன்னா, இதை பார்க்குற யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், பார்க்குற வந்து சின்ன சின்ன பசங்களாக இருக்கட்டும், தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி பாடி மாடிஃபிகேஷன் என்ற பேரில் போயிட்டு இந்த நாக்கு அறுத்துக்கிறது இதை அறுத்துக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணுறது வன்மையாக நம்ம வந்து தடுக்கணும். எது வந்து நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன், எது வந்து நல்ல ஒரு முயற்சி அப்படின்னா வந்து சமீபமாக ஒரு செய்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட குகேஷ் தமிழ்நாடை சேர்ந்தவர் போயிட்டு ஒரு செஸ்ஸில் வந்து உலகத்தில் சாம்பியன் ஆகிட்டு வராரு. நாடே பெருமைப்படுது, தமிழகம் பெருமைப்படுது, தமிழ்நாடு பையன் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்கிறோம். இந்தியா வந்து நாடே வந்து இது இந்தியா பாய் அப்படின்னு நாடே பெரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சிக்கான பாதையாக இருக்குமே தவிர இந்த வெட்டிக்கிட்டு வந்து நம்ம ஒரு வியூக்காகவோ ஒரு லைக்காகவோ ஒரு வீடியோக்காகவோ நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்களே உங்கள் உடம்புங்களை ஊனமாக்கிக்கிறது. இதை தாண்டி உயிருக்கும் ஆபத்து அப்படின்றத நீங்கள் யாரும் மறந்துடக்கூடாது. தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் பகிர்ந்து இதெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா வருங்கால ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராக்கில் போகிறத வந்து எப்போயுமே நம்ம விரும்ப மாட்டோம். எப்போயுமே வந்துட்டு ஒரு முற்போக்கு பார்வை, எப்போயுமே ஒரு டெவலப்மெண்ட்டோட போகிறது தான் நம்ம எப்போயுமே வந்து ஆதரிக்கணும். அதை தான் நம்ம வந்து ஆசைப்படணும். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே இந்த நல்ல பாதைக்கு செல்வீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். இப்போது ஹரிஹரன் அவரோட டங்க்கை பார்த்தோம், அவர் எப்படி கட் பண்ணியிருக்காரு, கலர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து யாராவது இன்ஸ்பயர் ஆகி நானும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட போனால் அந்த மாதிரி டங் கட் பண்ணுவாங்களா? இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பதில் என்னவா இருக்குன்னா, ஒரு டாக்டர் மருத்துவர்ன்றது என்னென்னா ஒரு இயற்கை சார்ந்ததாக இருக்கணும். ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சரை திருப்பியை கொண்டு வர மாதிரி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை வந்து மூக்கு வாயிலாம் வந்து பிளந்து பிறக்குதுன்னும் போது திருப்பி அதை பேச வைக்கிறதுக்காக குடிக்க வைக்கிறதுக்காக திருப்பி அதை ஒட்ட வைக்கலாம் பார்த்தியா, அவர் தான் மருத்துவர்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்பகங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, என்னால் ஒரு கோயிலில் போய் சட்டையை கட்ட முடியல சார், ஒரு பூஜைன்னு சொன்னால் கூட வீட்டில் வந்து சட்டையை கட்ட முடியல, ஒரு நீச்சல் குளத்தில் கூட போய் என்னால் ஒரு சட்டையை கட்ட முடியல, ஒரு மாதிரி தொங்குது சார், எனக்கு வந்து நான் ஒரு பெண் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு மனசு வரைக்கும் போது அந்த ஃபேட்டெல்லாம் எடுத்து அவனோட நார்மல் செஸ்ட் ஒரு ஆண் செஸ்ட்டை திருப்பி கொண்டு வராங்களே, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மருத்துவர் செய்யக்கூடிய வேலை. எந்த மருத்துவருமே பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு இது பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு என் மருத்துவர்கிட்ட நல்லா இருக்கு பாரு 5 விரல் இருக்குது, நான் அந்த 2 விரல் எனக்கு வெட்டி விடுங்க சார், நான் உங்களுக்கு ஒரு 5000-10,000 தரேன் அப்படின்னா எந்த மருத்துவரும் செய்ய மாட்டார். அது லீகலும் கிடையாது. எப்போ வந்து அந்த உறுப்பு இனி செயலே செய்யாது, இல்லை அந்த உறுப்பு இருந்தால் உனக்கு ஆபத்தோ அப்போ தான் அந்த செயலையே செய்வாங்க மருத்துவர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சுகர் பேஷண்ட் இருக்காங்க, அவங்க காலில் புண்ணு வந்துருச்சு, அந்த கால் ஃபுல்லாக அழிவு போயிடுச்சு, இன்னும் அந்த சீலை நம்ம
நம்ம கட் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த காலில் இருக்கிற சீல் வந்து இன்னும் மேலே பரவி முழு காலையும் எடுக்கிற மாதிரி போயிடணும் போது தான் அந்த 2 விரலை வெட்டுவாங்களே தவிர, இல்லைனா எந்த உறுப்பையும் ஊன செய்யறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு ஆர்கனை கடத்துறான், ஒரு ஆர்கன் இதை பண்ணுறான்னு போது எவ்வளோ பெரிய கேஸ் ஆகுது. ஹியூமன் டிராஃபிக்கிங், ஆர்கன் டிராஃபிக்கிங், ஒரு உறுப்பு அந்த டாக்டர் மாற்றி விற்கிறாருன்னும் போது எவ்வளோ பெரிய கேஸ் ஆகுது. அதோட மோசமான கேஸ் இந்த மாதிரி இன்னொருத்தவங்களை வந்து கட் பண்ணி வெட்டுறது. இது எந்த விதத்துலையும் லீகலே கிடையாது. எந்த டாக்டரும் அது செய்ய மாட்டாங்க. செஞ்சால் அது பெரிய தப்பு அப்படின்றத நம்ம பார்வையாக இருக்குது. ஒரு உடலை வந்து ஊனமாக்கக்கூடாது. ஊனமாக இருக்கிற உடலை திருப்பி உடலாக கொண்டு வரணும். இதுதான் வந்து ஒரு டாக்டரோட வேலை. சரி, முடி வெட்டிக்கிறாங்க, நகத்தை வெட்டிக்கிறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, ஏன்னா அது திருப்பி வளரும். இப்போ நீங்கள் நகத்தை வெட்டினீங்கன்னா நகை வளரும், ஓகேங்களா. முடியல நீங்கள் டை அடிச்சுக்கிட்டு இது மாத்திரீங்கன்னா திருப்பி முடி வளரும். பட் ஆனால் உறுப்புகள் எப்படிங்க சார் வளரும்? இப்போ நீ இதை வெட்டிக்கிறோம், ஹார்ட்டை போய் வெட்டிக்கிறியா, உள்ள கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும், உள்ள போய் ஹார்ட்டை 2 பொழந்துக்கிறியா, செத்துருவியா அடுத்த நிமிஷம், ஓகேங்களா. அதனால் இந்த வெட்டுறது அப்படின்ற பாடி மாடிஃபிகேஷன்ன்றது வேணாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நார்மலாக நேச்சுரலாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்றத நம்ம பார்வையாக இருக்குது. ஐபால் எல்லாமே கலர் பண்ணிக்கிறாங்களே, அது வந்து நார்மல் தானா? அதனால எதுவும் ப்ராப்ளம்ஸ் வருமா? ஹெல்த் இஷ்யூஸ் மாதிரி ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்கா? நான் கேட்ட இது வரைக்கும் வந்து ஒரு 20-30 கண்டாக்டர் கிட்ட நான் பேசிட்டேன் ரிகார்டிங் திஸ் ஐ. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக சிரிக்கிறாங்க. என்னடா அது அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி வந்து நாங்கள் படித்ததே இல்லையே, புக்லேயே இல்லையே, இதெல்லாம் வந்து எங்கே பண்ணுறானுங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்டர்ஸும் ஆப்தால்மாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெள்ளை இருக்கிற பகுதி பேர் கன்ஜங்டிவா, அதுக்குள்ளே இருக்கிற பகுதி பேர் ஸ்க்ளீரா. இந்த இடத்துல வந்து இவங்க டையை உள்ளே குத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். ஏன் அப்படின்னு, ஸ்க்ளீரா வந்து இன்ஃப்ளேம் ஆச்சுன்னா டேரெக்டாக பின்னாடி போயிட்டு அந்த நரம்பு மண்டலத்தில் போய் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்ணுன்றது எவ்வளோ ப்ரெஷியஸான உறுப்பு, எவ்வளோ சென்சிட்டிவான உறுப்பு. சின்ன தூசி பட்டால் கூட தாங்கக்கூடாத ஒரு சின்ன குழந்தை அது. அதை போய் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய டையை தூக்கி உள்ளே விட்றீங்க அப்படின்னும் போது அதை சீல் பிடிச்சி பார்வையாக போயிடுச்சுன்னா அதையும் பண்ணிக்க, உங்களை கண்ணையே பிடிங்கிட்டு போங்க, இன்னும் நல்லாயிருக்கும். பாடி மாடிஃபிகேஷன் என்ற பேரில் தயவு செஞ்சு இந்த இதெல்லாம் நம்ம ஊக்க வைக்கவே கூடாது. இந்த ஆப்தால்மாலஜிஸ்ட் வந்து கண்டாக்டர் அப்ரூவ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் லென்சஸ் மட்டும்தான். அந்த கான்டாக்ட் லென்சஸ் கூட ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு பவர் இருக்கவங்க வந்து கண்ணாடி போடுறாங்க அப்படின்னும் போது, சில பேர் கண்ணாடி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசிங்கமாக நினைக்கிறாங்கன்னும் போது சரி கான்டாக்ட் லென்சஸ் மாற்றிக்கோங்கன்ட்டு அது அப்படியே ட்ரெண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலர் கான்டாக்ட் லென்சஸ் காஸ்மெட்டிக்ஸ்க்காக வரும்போது நான் ஏன் ரித்திக் ரோஷன் சார் மாதிரி கண்ணு வச்சுக்கூடாது, லேடிஸ் நான் ஐஸ்வர்யா ராய் மேடம் கண்ணு வச்சுக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கலர் கான்டாக்ட் லென்சஸ் இப்போ நிறைய பேர் போட்டுட்டு சுற்றுறாங்க. ஏன்னா கான்டாக்ட் லென்ஸை ரொம்ப நேரம் வியர் பண்ணி சரியாக வியர் பண்ணனா கார்னியல் டியர்ஸ் வரும், ஓகேங்களா. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கண் பவர் இருக்கவங்க ஓகே, நல்லா இருக்கவங்க கூட கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் தேவையில்லாமல் போடாதீங்கன்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. ஸோ கான்டாக்ட் லென்ஸே நான் அப்படி சொல்கிறேன்னா, அப்போ கண்ணுக்குள்ளே நீ வந்து மைய குத்திக்கிற டையை குத்துற அப்படின்றது வந்து கண்டிப்பாக தடுக்க வேண்டிய செயல். இப்போல்லாம் டாட்டூ போடுறது வந்து ஒரு ஃபேஷனாகவே ஆயிடுச்சு. அந்த டாட்டூ போடுறதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல்னால ஏதாவது இஷ்யூஸ் வருமா? இல்லை, டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக எதுவுமே சொல்கிறதுக்கு வந்து இல்லை. ஏன் அப்படின்னா வந்து டேட்டு அந்த காலத்துலேருந்தே நம்மளோட கலாச்சாரத்தில் வந்து இருந்தது, உலக கலாச்சாரத்தில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பச்சை குத்துறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்களோட வீட்டுக்கார பேரை பச்சை குத்துறதோ இல்லைனா வந்து அவங்களுக்கு பிடிச்ச விலங்கு வந்து பச்சை கொடுத்துறதோ இதெல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அது வந்து தோல் சம்மந்தமான விஷயம். தோலுக்கு கீழே இருக்கிற லேயரில் தான் வந்து இங்கு போடுறாங்க. அதனால் வந்து அது ஒரு பெரிய ரியாக்ஷன் ஆகாது, ஆக்கினாலும் லோக்கல் ரியாக்ஷன் ஆகும். ஆனால் நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டேட்டு எந்த இடத்துல போடுறோன்றதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. உறுப்புக்கு உள்ளே தான் நம்மளுக்கு டேஞ்சர். இப்போ கண்ணுன்றது ஒரு உறுப்பு, அதுதான் டேஞ்சர். தோல்ன்றது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன நான் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டூ போடுறதுக்கு முன்னாடி எந்த சென்டரில் போடுறீங்கன்னு பாருங்கள், அந்த சென்டரோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 2 கேஸ் பார்த்துருக்கேன். ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா சின்ன வயசு பையன், திடீர்னு வெயிட் குறையுது, ஜுரம் விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கு. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா எய்ட்ஸ் பாசிட்டிவ். அவன் சொல்கிறான், நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே உடல் உறவுனா என்னென்னு எனக்கு தெரியாது அப்படின்றான். எப்படா அப்படின்னு பார்த்தா வந்து கையில் பார்த்தா ஒரு டேட்டூ. இது எப்படா போட்டேன் அப்படின்னும் போது 2 மாதம் முன்னாடி கோவா போயிருந்தேன் சார் போட்டேன் அப்படின்றான். எவ்வளோ கிட்ட போட்டேன் அப்படின்னா 500 சொல்கிறான். 500 உள்ள பெரிய டேட்டூ வந்து போட்டிருக்காங்க அவனுக்கு. அப்புறம் வந்து எப்படி இருந்துச்சு அந்த சென்டர்னும் போது, உள்ள சார் பசங்க கூப்பிட்டு போனாங்க, இங்கே தான் சீப்பாக போடுவாங்கன்ட்டு எல்லாம் லைனில் உட்காந்துட்டு இருக்காங்க, ஒருத்தராக உட்காந்து போட்டே இருப்போம் அப்படின்ட்டு. அப்போ இவனுக்கு முன்னாடி உட்காந்துருந்த ஒரு அங்கிள் வந்து HIV பாசிட்டிவ். அந்த HIV பாசிட்டிவ் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேட்டூ குத்திட்டான். இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நீடில் மாற்றணும்ல ஒரு டேட்டூ சென்டருக்காரன். ஒருத்தவங்களுக்கு ஒன்றில் ஒரு பார்பர் ஷாப் சவர இடத்துக்கு போனால் கூட ஒருத்தவங்க ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த ஆளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேடை மாற்றுறாங்க. ஆனால் இந்த இடத்துல அவன் அந்த நீடில் ஊசியை கூட மாற்றாமல் ஏன் அமையாக மாற்றணும்? அவனுக்கு எய்ட்ஸ் வந்து அவனுக்கு என்ன கவலை? அவனுக்கு தேவை காசு, அவ்வளோதான். அந்த டேட்டூக்காரனுக்கு தேவை காசு, பச்சை குத்திட்டு ஓடு, இவ்வளோ தான் அவனுக்கு. ஸோ அவன் நீடில் ஒரு நீடில் மாத்திரானா அவனுக்கு 1000-2000 ரூபாய் செலவு. அவ்வளோ காசு நீ கொடுக்குறியா? அவனுக்கு 500 போடுறல. அப்போ 500 போடுறேன்னா நான் அதே ஊசியில் தான் நான் போடுவேன் அப்படின்ட்டு அந்த டேட்டூக்காரன் போடுறான். போடும்போது ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்டு அடுத்து இவர் உட்காரும் போது இவருக்கும் HIV வருது.
ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டேட்டூ போடுறது வந்து தப்புலாம் கிடையாது. ஆனால் அந்த டேட்டூ போடுற சென்டரை பாருங்கள். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஐயோ நம்ம நயன்தாரா மேடம் போடுறாங்க, நம்ம சமந்தா மேடம் போடுறாங்க, சமந்தா மேடம் நயன்தாரா மேடம் போடுறாங்க, எங்கே போடுறாங்க? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பெஸ்ட்டு டேட்டூ சென்டர் துபாயில் கூட போய் போட்டு வருவாங்க. ஓகேங்களா? அங்கே வந்து பயங்கர ஸ்டெரிலைஸ்டாக பயங்கர ஹைடெக்ஸான ஒரு இடம் இருக்கும். ஆனால் நீங்கள் அங்கே போய் போட முடியுமா? நம்ம இருக்கிற வீம்பு நிலை மக்களோ இல்லைனா வந்து ஒரு சாமானிய மக்களோ ஒரு நடுத்தர மக்களோ இல்லைனா நம்ம புள்ளிங்கோ பாய்ஸோ போயிட்டு நீங்கள் போயிட்டு துபாயில் போய் டேட்டூ போட்டு வருவீங்களா? நீங்கள் எங்கே போவீங்க? நீங்கள் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கே வந்து 500 ரூபாய்க்கு போடுறோம், 1000 ரூபாய்க்கு போடுறோம், அவ்வளோதான் அம்மா காசு கொடுக்கும், நம்ம ஆட்சி அவ்வளோதான் காசு கொடுக்கும். அந்த கொடுத்த 500 ரூபாய்க்கு நம்ம போய் டேட்டூ போட்டு வரதுக்கு நம்ம லோக்கல் சென்டர் தான் போவோம். அப்போ அந்த ஊசியெல்லாம் அவன் மாற்றுவானா? அதை கரெக்டாக க்ளீன் பண்ணியிருப்பானா? இல்லைனா புது புது ஊசியை தான் போடுவாங்களா? இல்லை டை தான் இது பண்ணியிருப்பாங்களா? ஸோ எதுவுமே வந்து கேரண்டி இல்லை. நம்ம வந்து டேட்டூ குத்திக்கோங்க, அதில் நான் அகெயின்ஸ்ட் கிடையாது. ஆனால் கேர்ஃபுல்லாக இருங்க. டேட்டூன்ற பேரில் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துடாதீங்கன்றது தான் நம்மளோட பதில். இப்போ எல்லாருமே ஹேர் கலரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு ட்ரெண்டாகவே செட் பண்ணிட்டாங்க. இதனால ஏதாவது பாதிப்புகள் வருமா? இல்லை, ஹேர் கலரிங்ன்றது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு அழகுக்கு ஒரு முக்கியமான விஷயமா ஆயிடுச்சு. அது வந்து நம்ம யாரும் அகெயின்ஸ்ட் சொல்லலாம். அந்த காலத்தில் கூட மைகள்லாம் பூசிக்கிட்டு இருந்தாங்க, கண்ணுக்கு மை வைப்பாங்க, இதெல்லாம் ஓகே. இப்போ எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால ஓட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலப்பணத்தில் தான் பிரச்சனை வருது. அங்கே தான் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் லாப நோக்கத்துக்காக குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்டை வந்து குறைக்கிறாங்க. ப்ராடக்ட்டில் நிறைய கெமிக்கல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணுறாங்க. கெமிக்கல்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் ரியாக்ட் ஆகுது, நம்ம ஹேர் ரியாக்ட் ஆகுது. அப்போ நிறைய பேர் வந்து நல்ல எக்ஸாம்பிள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருப்பாரு. அந்த காலத்தில் டை போட்டு 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 அப்புறம் என் முடியெல்லாம் கொட்டி அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு இந்த டை எனக்கு ஒத்துக்கலைன்னுவார். அப்போ இது நல்லா இப்படி இருந்து என்னோட பரட்டை முடியெல்லாம் போயிடுச்சு இந்த டை போட்டு அப்படின்வார். அந்த லைட்டு அந்த டை இதெல்லாம் உனக்கு ஒத்துக்கவே இல்லைன்னுவார். ஸோ அதுவே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, டை போடுறது தவறு இல்லை. முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டை உங்களுக்கு ரியாக்ட் ஆகுதான்ட்டு நீங்கள் பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் டை போடும்போது உங்களுக்கு ஒரு இச்சிங் இருக்குது, இல்லைனா வந்து கொஞ்சம் முடி எக்ஸ்ட்ராவாக கொட்டுது, இதெல்லாம் இருந்தால் நீங்கள் உடனே டையை நிறுத்துறது தான் நல்லது. அது வந்து நம்ம தலை அஜித் மாதிரி சால்ட் அண்ட் பெப்பரில் இருந்துறது பெட்ரு. சப்போஸ் உங்களுக்கு வந்து டை எந்த ரியாக்ஷனும் ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அப்படி கண்டினியூ பண்ணும்போது நீங்கள் டையோட குவாலிட்டியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நிறைய பேர் வந்து கொஞ்சம் வந்து சீப்பாக இருக்கிற டை 10 ரூபா 20 ரூபாய்க்குலாம் டை விற்குது, இதெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் பின்னாடி திரும்பி அதோட எக்ஸ்பிரி டேட் என்ன, பேரபன் ஃப்ரீயா, அமோனியா ஃப்ரீயா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நிறைய டையில் பேரபன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அமோனியா அதிகமாக இருக்குது, எக்ஸ்பிரி டேட்லாம் ஷார்ட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது எதுவுமே பார்க்காம மக்கள் வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ண என்ன ஆகும்னா உங்களோட முடி கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் அனிலின் கண்டெய்னிங் டைஸ்லாம் கேன்சர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்கின் கேன்சர்ஸ். ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு டைக்கு அகெயின்ஸ்டாக நம்ம யாருமே கிடையாது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒத்துக்குதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி ஒத்துக்குதுன்னா யூஸ் பண்ணாலும் அதோட குவாலிட்டியை செக் பண்ணுங்கள், அதோட எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள், பேரபன் ஃப்ரீயாக பாருங்கள், அனிலின் ஃப்ரீயான்னு பாருங்கள், அமோனியா ஃப்ரீயான்னு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் உறுதிப்படுத்தி ஒரு தரமான டையை நீங்கள் யூஸ் பண்ணால் வந்துட்டு பிரச்சனை இருக்காதுன்னு தான் நம்ம பார்வையாக இருக்குது.